சிக்கன் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் பிரெட் ஸ்லைஸ் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேக வச்ச பொட்டேட்டோவை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. கூடவே ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ண சிக்கனையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட் கிரம்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்லெட் ஷேப்பு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட் கிரம்ஸில் கட்லெட் ஆட் பண்ணி நல்லா கோட்டிங் வர மாதிரி பிரெட் கிரம்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேனில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கட்லெட்டை பொரித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட்லெட் செஞ்சு எடுத்துக்கோங்க. என்னோடய பையனுக்கு ஃபிங்கர் ஃபிஷ் ஷேப் பிடிக்குன்றதுனால நான் அந்த ஷேப்பும் பண்ணியிருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் கட்லெட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.